சிம்பிளான ரசகுல்லா மெத்தட் உங்களுக்கு சொல்ல போறேன். இதில 2 மெத்தட் பண்ணலாம். இது வந்து இன்னைக்கு சிம்பிளா பண்ணி காமிக்கிறேன். 1 லிட்டர் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து 2 எண்ணெய் எடுத்துட்டு, அதில வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் வந்து ஒரு 50 எம்எல் தண்ணீல கலக்கிட்டு, அந்த கொதிக்கிற பால்ல நல்லா ஊத்திட்டு, அது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்க இந்த மாரி துண்ணி எடுத்துட்டு நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சதுக்கப்புறம் அந்த புளித்தன்மை போறதுக்கு வேண்டி நம்ம மறுபடியும் தண்ணி ஊத்திட்டு, நல்லா கழுவிட்டு, நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாம தொடச்சுக்கோங்க இப்படி. தொடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இது வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சணும். இது பிசைறது தான் நல்ல ப்ராசஸ்ஸு. அது வந்து நல்லா பிசைஞ்சா தான் இந்த ரசகுல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். 1 டம்ளர் 1 கப் அளவுக்கு இப்போ சர்க்கரை எடுத்துகிட்டு இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ரசகுல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உருண்டை உருண்டையாக சுட்டிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் சுற்றிட்டு அந்த கொதிச்ச சர்க்கரை பாவுல போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. போட்டுட்டு இது வந்து ரொம்ப சாஃப்டாகும். சாஃப்டானதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். இப்படி நல்லா சாஃப்டாக வரும். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.